நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான செட்டிங். இந்த செட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னடா அப்படி ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாங்க, நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்துகிறீங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்தும் போது ஆப்ஸை பயன்படுத்தலாம், இல்லை எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு ஏதோ ஒரு வேலை வந்துடுது, உடனே மொபைல் நீங்கள் அந்த ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறீங்க. வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரன் ஆகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தாக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரியை தான் தாக்கும். நீங்கள் 100% சார்ஜ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்க்கும்போது என்னடா இவ்வளவு குறைஞ்சிருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய ஃபோன் ஆக்டிவாக இருக்கணும், நீங்கள் பயன்படுத்தாத போது உங்களுடைய ஃபோன் தூக்கத்தில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு செட்டப் தான். ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அது ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ஸோ இந்த செட்டிங்ஸ்குள்ளே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, பட் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ஃபோனை சைடில் வச்சிருவீங்க. அப்புறமும் கூட உங்கள் ஃபோன் ஏக்கத்திலே இருக்கும் ஒரு சில விஷயங்கள். அது எல்லாத்தையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும், அதாவது முடிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இதில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. எனேபிள் பண்ணலன்னா அபவுட் ஃபோன் போங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், பில்டிங் நம்பரை ஒரு 7 தடவை நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். கீழே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பேஜை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே கீழே போனீங்கன்னா ஒரே ஒரு செட்டிங் தான். அந்த செட்டிங்கை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கு. இது ஆஃப்ல இருந்தால் இதை எனேபிள் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த செட்டிங் எனேபிள் பண்ணுறது மூலியமா நீங்கள் உங்களுடைய ஃபோனில் என்னென்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்துறீங்களோ, பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ஃபோனை ஒரு ஸ்லீப்பிங் மோடில் கொண்டு போறீங்க. போனதுக்கு அப்புறம் உங்கள் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்துறீங்களோ அது எல்லாமே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணினா பேக்ரவுண்டில் இயக்க விடாது. இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா மறக்காம கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.